பிருந்தாவனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனின் தந்தையான நந்தகோபர் சிவராத்திரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்க. எப்பொழுதும் நாராயணனை தான் அவங்க வழிபடுவாங்க. அந்த தடவை சிவராத்திரி பூஜையும் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை எல்லா மக்கள்கிட்டையும் சொன்னாங்க. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க எல்லாருமே அங்கிருந்து அம்பிகாவனம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சிவராத்திரி கொண்டாடலான்னு முடிவு செஞ்சாங்க. 2, 3 நாள் தங்கி கொண்டாடுற மாரி இருந்தது. அதனால எல்லாருமே அங்க கிளம்பி போனாங்க. அங்க குடிலமைச்சு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாங்க. அன்று இரவு நந்தகோபர் அந்த அம்பிகாவனத்தில் எல்லா விஷயத்தையும் சரிபார்த்து கொண்டு இருந்தாங்க. அவரு தனியா இருந்தாரு. அந்த சமயத்தில் மிகப்பெரிய நாகம் ஒன்று அவரை பயம்படுத்தினது. என்னன்னு அவரு பார்க்கும் பொழுது அந்த நாகத்தை பார்த்து அவரும் அஞ்சி கத்தறாரு. அவரு எப்பொழுதும் தன்னுடைய மகன்களான கிருஷ்ணரையும் பலராமனையும் தான் அழைப்பாங்க. அவங்கள தான் அவங்க கூப்பிட்டு கதறாங்க. அந்த பாம்பும் அவரை விழுங்க வருது. இந்த சத்தம் கேட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அந்த பாம்பை பார்த்ததும் அவ்வளவு கோபம் வந்தது. நந்தகோபரையே அது விழுங்க போனனால. அதனால அவரு ஓடி வந்து தன்னுடைய பாதத்தை வச்சு அந்த நாகத்தை அழுத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரகாசமான ஒளி. அந்த ஒளியிலிருந்து ஒரு அழகான தேவர் ஒருத்தங்க வெளியே வராங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த நாகம் இந்த தேவனாக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தேவர் ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்கிட்டு, நான் ஒரு வித்யாதரன். முன்பு ஆங்கிரேச முனிவர் தவம் செய்து கொண்டு இருந்தாரு. அவருடைய கோரமான ரூபத்தை பார்த்து நான் கேலி செஞ்சேன். அதனால அவரு பாம்பாக போகும்படி சாபம் விட்டுட்டாரு. அதனாலதான் இந்த நிலைமை. ஆனா உங்களுடைய புனிதமான பாதம் பட்ட உடனே சாப விமோக்ஷனம் கிடைத்து விட்டது. இப்போ எனக்கு இந்த சாபம் வரமாக தோன்றுகிறது. ஏனென்றால் உங்களுடைய ஸ்பரிசம் பட்டதால நான் எல்லா பாவங்களையும் விட்டு புண்ணிய ஆத்மாவாக மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாரு. இதை பார்த்ததும் எல்லாருக்கும் அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு ஆசிர்வாதம் செஞ்சு அவரை வைகுண்டத்திற்கு அனுப்பி வச்சிடுறாரு. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகளுக்கு அளவே இல்லை. ஆனா அதை எல்லாமே பார்த்து ரசித்து உணர்ந்த அந்த பிருந்தாவன வாசிகள் எல்லாருமே கோடான கோடி புண்ணியம் செய்தவர்களே. நன்றி, வணக்கம்.